தம்பி வயிறு தான் மேல இருக்கு. தலைமைச் செயலகத்தில் போய் அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பது மாத்திரமே ஒரு முதலமைச்சரின் பணி என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் போல. 24 மணி நேரமும் தமிழ்நாட்டினுடைய நிலையை கண்காணித்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும். அதற்கு உதாரணமாக செயல்பட்டவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எந்த நிமிடத்திலும் எல்லா விதமான அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவரை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறக்கூடும். இல்லை என்றால் தொலைக்காட்சி வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக, சமூக வலைதளங்கள் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற சம்பவங்களை கண்காணித்து அவரே எல்லோருக்கும் அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகள் எல்லாம் வழங்குவார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்திற்கு வந்து செல்வது மாத்திரமே தன் பணி என்று இருக்கிறார். மாலை நேரங்களுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போனவரோடு அவருடைய கட்சிக்காரர்களை கூட சந்திக்க முடியாது என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இதை எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் கூட அதிகம் இன்னும் விமர்சிக்கவில்லை. எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் 6 மாத காலம் இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தால், ஆனால் மக்கள் களத்தில் இறங்கிவிட்டார்கள். சென்னை மாநகரம் முழுவதும் இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாமல் ரோடுகளில் பெண்கள் உலா வருவதும் கைக்குழந்தையோடு உலா வருவதும் இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நேற்றையெல்லாம் தலவைக்காவிற்காக வாக்கு கேட்ட ஒரு பெண் தன்னுடைய கைக்குழந்தையோடு இருசக்கர வாகனத்தில் நாங்கள் போய் தான் அந்த குழந்தையை தூங்க வைக்க முடியுது, கரண்ட் இல்லாத அந்த கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு யாரையெல்லாம் பணத்தை வைத்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்தார்களோ அவர்களே இந்த அரசுக்கு எதிராக மாறியிருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் பேசுவதை விட இன்றைக்கு பொதுமக்களே வெகுண்டெழுந்து பேசுகிறார்கள். திருச்சி மாநகரத்திற்கு விஜய் வந்தபோது காவிரி ஆற்று பாலத்திலே போக்குவரத்தை துண்டித்து பேருந்து இயங்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் பொதுமக்கள் நடந்து செல்கின்ற காட்சியை ஊடகங்கள் தான் வெளியிட்டன. இப்படி ஒட்டுமொத்தமாக பொதுமக்களே இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர் இன்னும் அவகாசம் கேட்கிறார். அவகாசம் கேட்பது என்பது புதிய திட்டங்கள் அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கு தானே ஒழிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கல்ல. மக்கள் பிரச்சனைகளை ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நிமிடமே கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மிக குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்குக்கு பங்கமாக இருக்கிறது தாவேக்காரங்க தான். மிக குறிப்பாக எந்த பாலியல் குற்றங்களை குற்றம் சுமத்திய திமுக மீது குற்றம் சுமத்தினார்களோ அந்த பாலியல் குற்றங்களை தாவேக்காவை சேர்ந்தவர்களே இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தான் தினம்தோறும் வருகிறது. அவர் இன்னும் கத்தி படத்துலையும் தெரிய படத்துலையும் நடிச்ச மாதிரியே தான் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மேடையில் நான் வாயில வந்துருங்கிறாரு, என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் என்ன அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் அந்த டேஷ்லாம் ஃபில்அப் பண்ணோம்னா ரொம்ப தரக்குறைவா இருக்கும். அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸே இதை கண்டிக்கிறாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, அண்ணா நீ முதலமைச்சர் ஆயிட்டன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சு பேசுனா அப்படின்னு அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸே இன்னைக்கு வீடியோ போடுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டது. ஆனால் வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் விஜய்க்கு இது எதுவும் தெரியாது. அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்கள் என்ன எழுதி தர்றாங்களோ, திரைப்படத்துக்கு எப்படி டயலாக் எழுதி கொடுத்தா அதை கேமரா ஆக்ஷன் ரோல்னா அவர் ஒப்பிப்பாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒப்பிச்சார். அப்படி ஒப்பிக்கும் போதும் சில வார்த்தை தடுமாறி போய் அந்த பேப்பரை எடுத்து பார்த்து அது தூர்ந்து போன சக்தி அப்படின்லாம் பேசுகிற நிலைமையில தான் அவர் இருக்கார். அவர் மனதில் இருப்பதை பேச முன்வந்தால்தான் மக்களுடைய நிலை புரிந்து பேச முடியும். இது போல ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பேசிட்டு இருந்தா எவனோ எழுதி கொடுத்ததை பேசிவிட்டு வீட்டில் போய் ஓய்வு தான் இருக்க முடியும். உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக துவங்கியதே துரதிருஷ்டம் தான். அவர் காலமே துரதிருஷ்டத்திலே போயிட்டு இருக்கு. அதனால அவர் அதை பொறுத்து முடிவெடுக்க வேண்டியது தான். இந்த ஆட்சி அமைந்தவுடன் இப்படி ஒரு முடிவு வந்தது, எல்லோருமே ஒரு மன அழுத்தத்தில் இருந்தோம். இப்போ எங்களுக்கெல்லாம் ரிலீஃபே இந்த அமைச்சர்கள் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நாங்கள் ரிலாக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதில் ஒவ்வொரு அமைச்சரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதில் அவர் ஒரு விதத்தில் மார்க் வாங்கியிருக்காரு. இன்னும் அவருடைய பணிகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால நான் அவசரப்பட்டு விமர்சிக்க விரும்பலை.